பைபிளில் இருக்கிற வெவ்வேறு விதமான இலக்கியங்களை எப்படி வாசிக்கணும்னு கத்துக்கிட்டு இருக்கோம். அதுல முதல்ல நான் பார்க்க போறது வேதாகம கதைகள், அதாவது பிப்ளிக்கல் நேரட்டிவ். ஒரு கதைனா அடிப்படையில் என்ன இருக்கும்? ஒரு கதாபாத்திரம் இருக்கும், ஒரு சூழ்நிலை இருக்கும், அதுக்குள்ள சில நிகழ்வுகள் நடக்கும். அந்த நிகழ்வுகளை ஆசிரியர் தேர்ந்தெடுத்து ஒரு குறிப்பிட்ட வரிசையில் அமைக்கிறார். அதுதான் அந்த கதையோட பிளாட், அதாவது கதையின் ஓட்டம். பொதுவாக ஒரு கதை ஒரு கதாபாத்திரத்தோட ஆரம்பிக்கும். அவன் இருக்கிற சூழ்நிலையில் எதிர்பாராத ஒரு விஷயம் நடக்கும். அது ஒரு பிரச்சனையை உருவாக்கும். அந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக பெரிதாகி ஒரு முக்கியமான மோதலுக்கு கொண்டு போகும். கடைசியில் அந்த மோதலுக்கு ஒரு தீர்வு வரும். அதற்கு பிறகு அந்த கதாபாத்திரம் மாறிய ஒரு புதிய சூழ்நிலையில் வாழ ஆரம்பிப்பான். அதனால பைபிளில் ஒரு கதையை வாசிக்கும்போது ஒவ்வொரு சிறிய சம்பவத்தையும் அது இருக்கிற முழு கதையின் பின்னணியோடு சேர்த்து வாசிக்கணும். ஏன்னா ஒரு சம்பவத்தை மட்டும் தனியா எடுத்து பார்த்தா அந்த கதையோட அர்த்தமே மாறி போகலாம். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் கிதியோன் கதை. கிதியோன் ஒரு போருக்கு முன்னாடி தேவன் உண்மையிலேயே அவனுக்கு உதவப் போகிறாரா என்று தெரிஞ்சிக்க ஒரு அடையாளம் கேட்கிறான். அவன் ஒரு கம்பளியை, அதாவது ஃப்ளீஸை தரையில் வைக்கிறான். காலையில் இந்த கம்பளி மட்டும் பனியால் நனைந்திருக்கணும், சுற்றி இருக்கும் தரை மட்டும் காய்ந்திருக்கணும்னு தேவன் கிட்ட கேட்கிறான். அப்படியே நடக்குது. அதை மட்டும் தனியா வாசிச்சா என்ன தோணும்? தேவனுடைய சித்தத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது? தேவன் கிட்ட ஒரு அடையாளம் கேளுங்க, அவர் காட்டுவார். நிறைய பேர் இந்த கதையை இப்படித்தான் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அதுதான் இந்த கதையின் உண்மையான பாயிண்ட் இல்ல. அதை புரிஞ்சுக்கணும்னா கதையை ஆரம்பத்திலிருந்து பார்க்கணும். கிதியோனும் இஸ்ரவேலர்களும் மீதியானியர்களால் ஒடுக்கப்பட்டு பயத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அப்போ தேவன் கிதியோனை அழைத்து, நீ போய் மீதியானியர்களிடமிருந்து இஸ்ரவேலை விடுவிக்கணும்னு சொல்கிறார். இது ஒரு பெரிய பொறுப்பு. ஆனா கிதியோனுக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்ல. தேவன் தன்னோட பேசுறாரா என்று தெரிஞ்சிக்க அவன் ஒரு அடையாளம் கேட்கிறான். தேவன் அவனுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கிறார். ஆனா அதோட கதை முடியல. அடுத்த சம்பவத்தில் வேறொரு தெய்வத்துக்காக கட்டப்பட்ட பலிபீடத்தை இடிக்கும்படி தேவன் கிதியோனிடம் சொல்கிறார். கிதியோன் அதை இடிக்கிறான். ஆனா அவன் பகலில செய்ய பயந்து இரவில போய் செய்கிறான். அதாவது கிதியோன் சந்தேகப்படுறவனாகவும் பயப்படுறவனாகவும் இருக்கிறான். அதுக்கு பிறகு மீதியானியர்களை எதிர்கொள்ளும் நேரம் வருகிறது. அப்போதும் கிதியோனுக்கு நம்பிக்கை வரல. அவன் மறுபடியும் ஃப்ளீஸை வைத்து ஒரு அடையாளம் கேட்கிறான். தேவனே, இஸ்ரவேலை என் மூலமா நீர் காப்பாற்றப் போகிறீர் என்பதை நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறான். தேவன் மறுபடியும் அந்த அடையாளத்தை கொடுக்கிறார். ஆனா கிதியோனுக்கு இன்னும் சந்தேகம். அவன் இன்னொரு அடையாளம் கேட்கிறான். அதே விஷயத்தை கொஞ்சம் மாற்றி மறுபடியும் கேட்கிறான். அப்போ நமக்கு என்ன புரியுது? கிதியோன் நிறைய அடையாளங்கள் கேட்கிறான். அதனால இந்த கதையின் உண்மையான கான்ஃப்ளிக்ட், தேவனுடைய சித்தத்தை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது என்பது கிடையாது. உண்மையான கான்ஃப்ளிக்ட் என்ன? இந்த கிதியோன் எப்போ பயத்தை விட்டுட்டு தேவனை நம்பி செயல்பட போறான்? அதுதான் கதையின் முக்கியமான பிரச்சனை. அதுக்கான தீர்வு என்ன? அதை தெரிஞ்சுக்க இன்னும் தொடர்ந்து வாசிக்கணும். கிதியோன் சுமார் 30,000 வீரர்களை சேர்த்து மீதியானியர்களோட போருக்கு போகிறான். ஆனா தேவன் இவ்வளவு பேர் வேண்டாம்னு சொல்கிறார். கடைசியில் அந்த பெரிய படை வெறும் 300 பேராக குறைக்கப்படுகிறது. இப்போ ஏன் இப்படி செய்கிறார்? கிதியோன் தொடர்ந்து தேவனை சோதித்துக்கிட்டு இருந்தான் இல்லையா? இப்போ தேவன் அவனுடைய நம்பிக்கையை சோதிக்கிற மாதிரி இருக்கிறது. அந்த 300 பேருக்கு எக்காலங்களும் தீப்பந்தங்களும் கொடுத்து இரவில் மீதியானியர்களை சுற்றி நிற்கச் சொல்கிறார். அது கேட்கவே வித்தியாசமாக இருக்கு. ஆனா கிதியோன் அதை செய்கிறான். அந்த இரவில் அவர்கள் சத்தம் எழுப்பியதும் மீதியானியர்கள் குழப்பமடைந்து ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்டு அழிக்க ஆரம்பிக்கிறார்கள். கிதியோனும் அவனுடைய 300 பேரும் வெற்றி பெறுகிறார்கள். அப்போ இங்கே ஃப்ளீஸ் சம்பவத்தை மட்டும் பார்த்தா கிடைக்காத ஒரு பெரிய விஷயம் நமக்கு தெரியுது. இந்த கதை தேவனுடைய சித்தத்தை தெரிஞ்சுக்க அடையாளம் கேளுங்கள்னு நமக்கு டிப்ஸ் கொடுக்கிற கதை கிடையாது. அப்படின்னா இந்த கதை எதை பற்றி பேசுது? குறைபாடுகள் நிறைந்த பலவீனமான மனிதர்களையும் தேவன் பயன்படுத்தி அவர்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய காரியங்களை செய்ய வைக்கிறார். இதுதான் கிதியோன் கதையின் பெரிய செய்தி. இப்போ இதை விட இன்னும் பெரிய அளவுல பார்க்கலாம். கிதியோனோட கதை தனியா நிற்கவில்லை. அவனைப் போலவே பல குறைபாடுகளும் பலவீனங்களும் கொண்ட தலைவர்கள், அதாவது நியாயாதிபதிகள் பற்றிய இன்னும் பல கதைகள் பைபிளில் இருக்கு. ஒவ்வொரு கதைக்கும் தனக்கென ஒரு பிளாட் இருக்கு. ஆனா அந்த கதைகளெல்லாம் சேர்ந்து நியாயாதிபதிகளின் காலம் என்ற ஒரு பெரிய கதையின் ஓட்டத்தை உருவாக்குது. அதுவும் பைபிளின் இன்னும் பெரிய கதைக்குள்ள ஒரு பகுதி. அதாவது பைபிளில் நூற்றுக்கணக்கான சிறிய கதைகள் இருக்கு. அந்த கதைகள் ஒவ்வொன்றும் தனித்தனியா இருக்கிற மாதிரி தோன்றினாலும் அவை தங்களுடைய பெரிய பகுதிகளோடு இணைந்திருக்கின்றன. அந்த பெரிய பகுதிகள் எல்லாம் சேர்ந்து பைபிளின் முழு கிராண்ட் ஸ்டோரி லைனை உருவாக்குகின்றன. அதனால பைபிளை எங்கிருந்து வாசித்தாலும் ஒரு விஷயத்தை மட்டும் கவனிக்கணும். இந்த சம்பவம் இங்கே ஏன் இருக்கிறது? இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? இதுக்கு பிறகு என்ன நடக்க போகுது? இந்த சம்பவம் பெரிய கதையோடு எப்படி இணைகிறது? இப்படி வாசிக்கும்போதுதான் ஒரு சிறிய சம்பவத்தின் உண்மையான அர்த்தம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். பைபிள் ஒரு சாதாரண புத்தகம் கிடையாது.
இது பல சிறிய கதைகளும் பல பெரிய கதையோட்டங்களும் ஒன்றோடொன்று இணைந்து பதற்றத்தை உருவாக்கி மெதுவாக ஒரே கதையாக நம்மை வழிநடத்தும் ஒரு ஆழமான இலக்கியம். அந்த எல்லா கதைகளும் எல்லா கதையோட்டங்களும் ஒன்றாக இணைந்தபோது அவை எங்கே கொண்டு செல்கின்றன? இயேசுவிடம். அதனால பைபிளின் ஒரு சிறிய கதையை வாசிக்கும்போது கூட அந்த கதையை மட்டும் பார்க்காமல் அது சொல்லப்படும் முழு கதையின் பின்னணியோடும் பைபிளின் பெரிய கதையோடும் சேர்த்து வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும்.